Okay, students, we shall continue the Sale of Goods Act 1930. Now let us see the implied conditions and warranties. We have to see implied conditions and warranties. உட்கிடை நிபந்தனைகள் மற்றும் நம்புறுதிகள். உட்கிடை நிபந்தனைகள் மற்றும் நம்புறுதி இவை பற்றி இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். In every contract of sale, there are certain expressed and implied conditions and warranties. ஒவ்வொரு ஒப்பந்தத்திலேயுமே விற்பனை ஒப்பந்தத்திலேயுமே உட்கிடையாகவே சில நிபந்தனைகளும் நம்புறுதிகளும் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. அதை எழுதுவது கிடையாது, வெளிப்படையாக எழுதுவது கிடையாது. இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தை செய்வதன் மூலமாக உள்ளுக்குள்ளாகவே சில நிபந்தனைகள் சில நம்புறுதிகள் இருப்பதாக கருதப்படுகிறது. In every contract of sale, there are certain expressed and implied conditions and warranties. The term implied conditions means conditions which can be inferred or guessed from or guessed from the context of the contract. அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதன் வழியாகவே அந்த நிபந்தனைகள் இருக்கிறதாக கொள்ளப்படுகிறது. The term implied conditions means conditions which can be inferred from or guessed from the context of the contract. அந்த ஒப்பந்தத்தின்படியே சில உள்ளார்ந்த நிபந்தனைகள் இருப்பதாக ஊகிக்கப்படுகிறது, கருதப்படுகிறது. அந்த இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா அதை வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஒரு 7 இம்ப்ளைடு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஆஸ் டு டைட்டில், conditions as to description, conditions as to description, sale by sample, conditions as to quality or fitness, conditions as to merchantability, conditions as to wholesomeness, condition implied by trade usage. இதுதான் இந்த 7. இந்த 7ஐயும் பற்றி பார்க்க இருக்கிறோம். Implied conditionல முதல் கண்டிஷன் conditions as to title. Conditions as to title. In this case, the seller has a right to sell the goods. The buyer can assume that the seller has a right to sell the goods. அதாவது உரிமைங்கிறது விற்பவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஊகிக்கப்படுகிறது. இதை வெளிப்படையாக சொல்கிறது இல்லாட்டினா கூட ஒரு புத்தர் ஒரு பொருளை விற்கிறாருன்னா விற்கிறவர் அவருக்கு உரிமை பெற்றவர் தான் விற்கிறாரு அப்படின்னு வாங்கிக்கிறவர் ஊகிக்கிறார். இது ஒரு எம்ப்ளாய்டு கண்டிஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஆர் பர்ச்சேஸ்டு மோட்டார் சைக்கிள் ஃப்ரம் டி அண்ட் யூசஸ் இட் ஃபார் 4 months. ஆறுங்கிறவர் ஒரு மோட்டார் சைக்கிளை டிங்கிறவர்கிட்டேருந்து வாங்குறாரு, 4 மாதத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். லேட்டர் ஆஃப்டர் 6 months, 6 மாதம் கழித்து த ட்ரூ ஓனர் கேம் அண்ட் ப்ரூவ்டு தட் ஹீ இஸ் த ட்ரூ ஓனர். ஒருத்தர் வர்றாரு, இது என்னோடய வண்டிங்கிறாரு. அந்த வண்டி தன்னுடையதுங்கிறதுக்கான ஆவணங்களை காட்டி நிரூபிக்கிறார். அப்போ ஆரோட கிட்ட உரிமை கிடையாது, ஆறுகிட்ட இந்த வாகனத்திற்கான உரிமை இல்லை. இன் திஸ் கேஸ் ஆர் ஹேஸ் டு ரிட்டர்ன் த கார் டு த ட்ரூ ஓனர். ஆர் என்ன செய்கிறாரு, தான் வாங்கின அந்த காரை மோட்டார் சைக்கிளை அல்லது மோட்டார் காரை அந்த ட்ரூ ஓனர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா உரிமை அவருக்கு வாங்கினவருக்கு உரிமை வந்து சேரலை. இன்னொருத்தர் தனக்கு பாத்தியதை பெற்ற பொருள் தனக்கு உரிமையுடைய வாகனம் அப்படிங்கிறாரு. இன் திஸ் கேஸ் ஆர் ஹேஸ் டு ரிட்டர்ன் த கார் to the true owner and claim the full price paid by him. அவர் தான் கொடுத்த முழு பணத்தையும் கேட்கணும். யார்கிட்ட கேட்குறது? டீட்டை தானே அவன் கொடுத்துருக்காரு, அவர்கிட்டருந்து கேட்டு வாங்கணும். கண்டிஷன்ஸ் ஆஸ் டு டிஸ்கிரிப்ஷன், விபரித்தவண்ணம் இருக்கணும். இது ஒரு நிபந்தனை. விற்கப்படும் பொருள் விற்கிறவர் சொன்னபடி இருக்கணும். In a contract of sale by description, there is an implied condition that goods supplied should agree with the description made by the seller. விற்கிறவர் சொன்ன மாதிரி அந்த சரக்குகள் இருக்கணும். அதற்கு மாற்றாக இருந்தால்
அதை நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஏ ஹேஸ் பாட் எ மிஷினரி ஃப்ரம் பி. ஏ ஒரு எந்திரத்தை பி கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ஹூ டிஸ்கிரைப்டு இட் டு பி ஜஸ்ட் 1 year old. பி என்ன சொல்கிறாரு விற்கிறப்ப, இது 1 வருஷம் ஆன மிஷினரி அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. ஏ வாங்கிட்டார். ஆஃப்டர் பையிங் த மிஷினரி அண்ட் யூஸிங் இட் ஃபார் எ மந்த், 1 மாதம் வரைக்கும் அவர் பயன்படுத்திட்டார். அதற்கு பிறகு ஏக்கு தெரிய வருது இது ரொம்ப ரொம்ப பழைய மிஷினரின்னு தெரிய வருது. ஏ கேம் டு நோ தட் இட் வாஸ் வெரி ஓல்டு மிஷினரி. இன் திஸ் கேஸ் ஏ கேன் ரிட்டர்ன் த மிஷினரி டு பி. அப்போ விவரித்த வண்ணம் இல்லாதனால ஏ அந்த மிஷினை திரும்பவும் என்ன செய்யலாம், திருப்பி கொடுத்துடலாம், பீட்டை கொடுத்துடலாம். இன் திஸ் கேஸ் ஏ கேன் ரிட்டர்ன் த மிஷினரி டு பி ஆன் த கிரவுண்ட் தட் த மிஷினரி இஸ் நாட் ஆஸ் பர் த டிஸ்கிரிப்ஷன், தட் இஸ் நாட் ஃபார் ரீசன்ட் ஒன். இது 1 year old கிடையாது, இது வெரி ஓல்டு அப்படிங்கிற இதை சொல்லி விற்றவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், சேல் பை சாம்பிள். நிறைய பொருள்களை வைக்கிறப்ப அதுக்கு மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கணும்னா, அந்த பொருளினோட தன்மை மாதிரியில் இருக்கணும். மாதிரியை வேறையாக காட்டிட்டு அனுப்புறது வேறு பொருளாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த விற்பனையை கேன்சல் பண்ணலாம். அதான் சேல் பை சாம்பிள். வேர் குட்ஸ் ஆர் சோல்டு பை ஷோயிங் சாம்பிள்ஸ் பை த செல்லர், ஃபுட் கிரைன்ஸ், கிளாத், மெடிசின், கெமிக்கல்ஸ் எக்ஸட்ரா. இதெல்லாம் விற்கிறப்போ ஃபுட் கிரைன்ஸ், கிளாத்து துணி வகைகள், மெடிசின் மருந்து பொருள்கள், கெமிக்கல்ஸ் ரசாயன பொருள்கள், வேதிய பொருள்கள், இதையெல்லாம் விற்கிறப்ப சாம்பிள் காட்டி விற்பாங்க. அந்த சாம்பிள் அந்த விற்கக்கூடிய அனுப்பக்கூடிய பொருள்கள் மாதிரி இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும், அதிலேருந்து சாம்பிள் எடுத்துருக்கணும். சிமிலர் டு த சாம்பிள் ஷோன் பை த செல்லர். இன் அதர் வேர்ட்ஸ், வேர் த குட்ஸ் சப்ளைடு டு நாட் மேட்ச் வித் த சாம்பிள், வேர் த குட்ஸ் In other words, where the goods supplied do not match with the sample, the buyer can very well return the goods subject to the following conditions. அந்த சாம்பிள் காட்டின மாதிரி அந்த குட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அவற்றை திருப்பி தந்துவிட முடியும். The bulk of the goods must correspond with the samples in quality. அனுப்பக்கூடிய பொருள் சாம்பிள் மாதிரி இருக்கணும். The buyer should have a reasonable opportunity of comparing the bulk வித் த சாம்பிள். வாங்குறவருக்கு அந்த பல்கையும் சாம்பிளையும் கம்பேர் பண்ணுறதுக்கு போதுமான டைம் கொடுக்கணும், கம்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். த குட்ஸ் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட் ரெண்டரிங் தம் அன்சேலபிள். விற்க முடியாமல் இருக்கக்கூடாது. த குட்ஸ் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட், எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில கண்டிஷன்ஸ். அடுத்து கண்டிஷன்ஸ் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ், தரம் அல்லது பொருத்தம். கண்டிஷன்ஸ் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ், பொருத்தமானதாக இருக்கணும். தேர் இஸ் இம்ப்ளைடு கண்டிஷன் ஆஸ் டு த குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் ஃபார் எனி பர்டிகுலர் பர்பஸ் ஆஃப் குட்ஸ், பட் குட்ஸ் மஸ்ட் பி ஃபிட் ஃபார் த பர்டிகுலர் பர்பஸ். நம்ம எந்த நோக்கத்திற்காக பொருள்களை வாங்குகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த பொருள் இருக்க வேண்டும். The buyer has made known to the seller the particular purpose for which he needs the goods. அதாவது நாம் விற்கிறவர்கிட்ட நம்ம இதுக்காக வாங்குகிறோம், இந்த பர்பஸுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் வாங்குகிறோம். The buyer relies on the seller's skill or judgment. வாங்குகிறவர் விற்கிறவரோட தகுதியையும் திறமையையும் விற்கிறவரோட திறனையும் நம்பி தான் வாங்குகிறோம். The goods are of a description which is in course of seller's business to supply. அவர் தருவார், அந்த பொருள்களை சரியான பொருள்களை தருவார். விவரிக்கிறதுனால நம்ம கேட்குற மாதிரி உள்ள பொருளை தருவாருங்கிற நம்பிக்கையில் தான் வாங்குகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். ஏ பாட் எ செட் ஆஃப் ஃபால்ஸ் டீத் ஃப்ரம் எ டென்டிஸ்ட். ஒரு டென்டிஸ்ட்டை போய் பல்லெல்லாம் குட்டி போனதுனால பல் செட்டு வேணும்னு ஒரு டென்டிஸ்ட்டை போய் ஆர்டர் கொடுக்குறான். அவர் பொருத்தமான அளவில் அந்த பல் செட்டை கொடுக்கணும். ஆனால் டென்டிஸ்ட் என்ன செய்கிறாருன்னா பொருந்தாத ஒரு பல் செட்டை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாரு. ஏ பாட் எ செட் ஆஃப் ஃபால்ஸ் டீத் ஃப்ரம் எ டென்டிஸ்ட். பொருத்தமற்ற ஒன்றை கொடுக்குறாரு. த செட்
த செட் டிட் நாட் ஃபிட், அதாவது அந்த பல்லு செட்டு இவருக்கு வாயில் பொருந்தலை. The set did not fit into A's mouth, held that he could reject the set. அதனால் நம்ம என்ன செய்யலாம், அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து கண்டிஷன்ஸ் ஆஸ் டு மர்ச்சன்டபிலிட்டி, விற்கிறதுக்கு தகுந்தாறு போல் இருக்கணும் சரக்கு. நம்ம வாங்கக்கூடிய சரக்கு விற்பனையாகக்கூடியதாக இருக்க வேண்டும், தரமானதாக இருக்க வேண்டும். இஃப் குட்ஸ் ஆர் பாட் பை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் த செல்லர் இஸ் a டீலர் இன் குட்ஸ் of that description, the implied condition is that goods must be of merchantable quality. விற்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அது தரமான பொருளாக இருக்க வேண்டும். It only means that the goods must be saleable in the market under that denomination. A watch that will not keep time. விற்கக்கூடிய பொருளாக தன்மை உடையதாக இருக்கணும். ஓடாத வாட்சை விற்றுருக்காரு, எழுதாத பேனாக விற்றுருக்கிறாரு, புகையே வராத புகையிலையே விற்கிறார். அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவை திருப்பி கொடுத்துட்டு நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். A watch that will not keep time, a pen that will not write, and tobacco that will not smoke cannot be regarded as merchantable under such names. Conditions as to wholesomeness, ஆரோக்கியம் உடைய பொருள்களாக இருக்கணும். கண்டிஷன்ஸ் ஹேஸ் டு ஹோல்சம்னஸ்னால் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத பொருள்களை விற்கணும். இன் தி கேஸ் ஆஃப் ஈட்டபிள்ஸ் த குட்ஸ் மஸ்ட் பி ஹோல்சம்னஸ் பிசைட்ஸ் பீயிங் மர்ச்சன்டபிள். விற்கிறதுக்கு லாயக்குடைய பொருள்களாக, தன்மையுடைய பொருள்களாகவும், அந்த பொருள்கள் நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத பொருளாகவும் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். எஃப் பாட் மில்க் ஃப்ரம் ஏ டைரி ஓனர். பால் உற்பத்தியாளர்கிட்டேருந்து எஃப்ங்கிறவர் கொஞ்சம் பால் வாங்குறாரு, வழக்கம் போல் வாங்குறாரு. த மில்க் வாஸ் கண்டாமினேட்டட் அண்ட் ஜெம்ஸ் ஆஃப் டைஃபாய்டு ஃபீவர். அந்த பால் கண்டாமினேஷன் ஆகிருக்கு, கெட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லை, டைஃபாய்டு கிருமிகள் அதில் இருக்குது. அந்த பாலை சாப்பிட்டதுனால எஃப்போட ஒய்ஃபு, எஃப் வாங்கினார் இல்லையா, அவரோட ஒய்ஃபு அந்த பாலை சாப்பிட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி கடுமையான பாதிப்புக்குள்ளாகி டைஃபாய்டு ஃபீவர் இறந்துடுறாங்க. எஃப்ஸ் ஒய்ஃப் ஆன் டேக்கிங் த மில்க் பிகம் இன்ஃபெக்டட் அண்ட் டைட் ஆஃப் இட். ஏ வாஸ் ஹெல்ட் லயபிள் இன் டேமேஜஸ். இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா ஏ தான் பொறுப்பு, விற்றவர் தான் பொறுப்பு. தென் த லாஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷன்ஸ் இம்ப்ளாய்டு பை ட்ரேடு யூசேஜ். நிபந்தனை என்ன நிபந்தனை அப்படின்னா, உள்ளார்ந்த நிபந்தனை வணிக வழக்கம் உடையதாக இருக்க வேண்டும், வணிக வழக்கத்தை பின்பற்றி இருக்க வேண்டும். An implied condition as to quality or fitness for a particular purpose can also be fixed by the usage of trade. அதான் வணிக வழக்கத்தை பின்பற்றி அவர் அந்த தரமான பொருளை விற்றிருக்க வேண்டும். X sold some drugs by auction to Y. In the action sale, there is a trade custom to declare any defect in the goods. அதாவது ஏலம் போடுறதுக்கு முன்னாடி அதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை சொல்லி தான் ஏலம் போடுவாங்க. பட் எக்ஸ் சோல்டு த குட்ஸ் வித்தவுட் சச் டெக்ளரேஷன். எந்த இதுவுமே சொல்லாமல் இது நல்லா இருக்குன்னு சொல்லி வித்துறாரு, ஏலம் விட்டுறாரு. லேட்டர் சச் குட்ஸ் வேர் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். இன் திஸ் கேஸ் ஒய் கேன் கிளைம் ரீஃபண்ட் ஆஃப் த ப்ரைஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் பிரீச் ஆஃப் கஸ்டம். இந்த வணிக வழக்கத்தை மீறிட்டாங்க, ஏலம் போடுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள குறைபாட்டை சொல்லாமல் ஏலத்தில் விற்றுட்டாரு, அதனால் அந்த சரக்குகளை திரும்ப கொடுத்துட்டு பணத்தை பெறுவதற்கான உரிமை வாங்கினவருக்கு உண்டு. தென் we shall see the implied warranties. implied warranties இதை நம்ம பார்க்க போகிறோம். implied warrantiesங்கிறது quiet possession, இடையூறற்ற உரிமை இருக்க வேண்டும். ஃப்ரீடம் ஃப்ரம் எனி என்குமரன்ஸ், அதாவது வில்லங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். வாரண்டி இன் தி கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ், இந்த மூணையும் பார்க்குறோம். வாரண்டி நம்புறுதியை பொறுத்த வரைக்கும் நம்பி தான் நம்ம பொருளை வாங்குகிறோம், அந்த நம்புறுதியை விற்கிறவர் கொடுத்துருக்கிறாரு. குவைட் பொசஷன், இடையூறற்ற உரிமை இருக்க வேண்டும். விற்கிறவர் தான் உரிமையாளராக இருக்கணும், வேறு யாரும் அதை கிளைம் பண்ணக்கூடாது. அதுதான் குவைட் பொசஷன். தேர் இஸ் அன் இம்ப்ளைடு வாரண்டி தட் த பையர் ஷெல் ஹாவ்
அண்ட் என்ஜாய் த குவைட் பொசிஷன் ஆஃப் த குட்ஸ். வாங்குறவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. வாங்கிட்டாருன்னா அவர் தான் அந்த பொருளுக்கு உரிமையாளர். இஃப் த பையர் பொசிஷன் இஸ் டிஸ்டர்ப்டு பை எ பர்சன் ஹேவிங் எ சுப்பீரியர் ரைட் டு தட் த செல்லர் the buyer is entitled to claim damages. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. எக்ஸ் சோல்டு செகண்ட் ஹேண்ட் ரேடியோ டு ஒய். எக்ஸுங்கிறவர் ஒரு பழைய ரேடியோவை ஒய்க்கு விற்கிறாரு. ஹூ ஸ்பென்ஸ் ₹100 ஆன் ரிப்பேர்ஸ் ஆஃப் த ரேடியோ. ஒய் வாங்கி அதை ₹100 ரிப்பேர் சார்ஜஸ் கொடுத்து அதை சரி பண்ணி அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார், பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். த ரேடியோ வாஸ் சீஸ்டு பை போலீஸ் ஆஸ் இட் வாஸ் ஸ்டோலன் ஒன். கொஞ்ச நாள் கழித்து போலீஸ் என்ன செய்யுதுன்னா அந்த ரேடியோ திருடப்பட்ட ரேடியோன்னு இவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒய் ஃபைல்டு எ சூட் எகெயின்ஸ்ட் எக்ஸ் ஃபார் த ரெக்கவரி ஆஃப் டேமேஜஸ் ஃபார் பிரீச் ஆஃப் வாரண்டி. நம்புறுதியை மீறிட்டார். எக்ஸ் அவருக்கு சொந்தமானதுன்னு தான் விற்றுருக்காரு, உரிமை அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி தான் விற்றுருக்கிறாரு. அதனால் ஒய் ஃபைல்டு எ சூட் அகைன்ஸ்ட் எக்ஸ் ஃபார் த ரெக்கவரி ஆஃப் டேமேஜஸ் ஃபார் பிரீச் ஆஃப் வாரண்டி ஆஃப் குவைட் பொசிஷன் இன்க்ளூடிங் த காஸ்ட் ஆஃப் ரிப்பேர். ₹100 இவர் ரிப்பேர் சார்ஜஸ் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதையும் சேர்த்து அவர்கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு முடியும். In other words, he was held entitled to recover the damages. அடுத்து ஃப்ரீ ஃப்ரம் என்குமரன்ஸ் வில்லங்கம் இல்லாததாக இருக்கணும். வில்லங்கம் பற்றிய நம்புறுதி. த குட்ஸ் பாட் must not have been subject to any charge or right in favor of a third party. மூன்றாம் நபருக்கு உரியதாக இருக்கக்கூடாது. மூன்றாம் நபருக்கு பாத்தியதப்பட்டதாக உரிமையுடையதாக இருக்கக்கூடாது. விற்கிறவர் தனக்கு சொந்தமான பொருளை தான் விற்றுருக்கணும். உரிமை மீறுகை இருக்கக்கூடாது. இஃப் த பையர் பொசிஷன் இஸ் டிஸ்டர்ப்டு பை ரீசன் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி என்குமரன்ஸ் ஹீ இஸ் என்டைட்டில் டு கிளைம் டேமேஜஸ் ஃபார் பிரீச் ஆஃப் வாரண்டி. வாரண்டியை பிரீச் பண்ணதுனால அவர் மேலே நம்ம வழக்கு தொடுத்து நம்ம இழப்பீடு பெற முடியும், நம்ம கொடுத்த காசையும் பெற முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ் borrowed ₹50,000 ஃப்ரம் ஒய் அண்ட் ஹைப்போத்திகேட்டட் ஹிஸ் ஆட்டோ ரிக்ஷா வித் ஒய். ஒய்ங்கிறவர்கிட்டக்க ₹50,000 பணத்துக்கு தன்னோட ஆட்டோ ரிக்ஷாவை ஹைப்போத்திகேஷனில் கொடுத்துட்றார். எக்ஸ் ₹50,000 கடன் வாங்குறார். அந்த கடன் கொடுத்தவர் ஒய்ங்கிறவர் ஆட்டோ ரிக்ஷாவை ஹைப்போத்திகேஷனில் அவரோட பேருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை மாற்றி வச்சிருக்கிறார். எக்ஸ் சோல்டு த ஆட்டோ ரிக்ஷா டு இசட் ஹூ பாட் இட் இன் குட் ஃபெய்த். பிறகு என்ன செய்கிறார், எக்ஸு ஹைப்போத்திகேஷன் அவர் பேரில் கொடுத்துட்டு எக்ஸ் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை இசட்டுங்கிறவருக்கு வித்துட்டார். இன் திஸ் கேஸ் இசட் கேன் கிளைம் டேமேஜஸ். இது பிறகு தெரிய வந்ததுன்னா, என்குமரன்ஸ் வில்லங்க இருக்கிறது தெரிய வந்ததுன்னா, இன் திஸ் கேஸ் Z can claim damages from X because his possession is disturbed by Y having an encumbrance on the auto. பிறகு தெரிய வருவதனால நம்ம கிளைம் பண்ணி அந்த பணத்தையும் நட்டத்தையும் ஈடுகட்டிக்க முடியும். அடுத்து வாரண்டி இன் தி கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ். வாரண்டி இன் தி கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ், அதாவது அபாயகரமான பொருள்களுக்கு எதிராக விற்கக்கூடிய பொருள் அபாயகரமான பொருள் அப்படின்னு சொன்னால் வெடிமருந்து பொருள்கள் மாதிரி அந்த மாதிரி உள்ள பொருள்களாக இருந்தால் அதற்கு எதிராக சொல்லப்படும் நம்புறுதி. வேர் த செல்லர் நோஸ் தட் த குட்ஸ் ஹீ இஸ் செல்லிங் ஆர் டேஞ்சரஸ் ஆர் லைக்லி டு பி டேஞ்சரஸ் டு த பையர் அண்ட் த பையர் இஸ் ignorant ஆஃப் த டேஞ்சர், த செல்லர் ஷுட் வார்ன் த பையர் ஆஃப் the probable danger, otherwise he will be liable to compensate the buyer in case of any injury. வாங்குறவருக்கு அந்த பொருள் பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால், அதில் வர என்ன அபாயம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதுன்னு சொன்னால், அதை தெரிவிக்க வேண்டியது விற்கவரவரோட கடமை. அபாயகரமான பொருள்களை, ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருள்களை, வெடிப்பொருள்களை விற்கிறவரை அதில் உள்ள அபாயத்தை சொல்லணும். வாங்குறவருக்கு தெரியாதுன்னா தெரிவிக்க வேண்டும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சி பாட் ஃப்ரம் ஏ எ டின் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பவுடர். பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு டின்னு வாங்குறாரு. யார் வாங்குறா? சி பாட் ஃப்ரம் ஏ. சிங்கிறவர் வாங்குறாரு.
இந்த விற்பனையை செய்கிறது ஏஐக்கு தெரியும் இந்த மருந்தை எப்படி திறக்கணும் அப்படிங்கிறது ஏஐக்கு தெரியும். ஏ நியூ தட் த லிட் ஆஃப் த டின் வாஸ் டிஃபெக்டிவ். ஏஐக்கு தெரியுது அந்த டின்னோட மூடி சரியாக இல்லை அப்படிங்கிறது ஏஐக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. அண்ட் தட் இஃப் இட் வாஸ் ஓப்பன்டு வித்தவுட் ஸ்பெஷல் கேர், நம்ம கவனமாக அந்த மூடியை திறந்தால் அதை யூஸ் பண்ணிடலாம். கவனக்குறைவாக திறந்தா இட் மைட் பி டேஞ்சரஸ், ஆபத்து விளைவிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏஐக்கு. எட் ஏ டிட் நாட் வான். ஏ எதுவுமே வான் பண்ணலை, எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல, எதுவுமே சொல்லாமல் விற்றுட்டார். சி ஓப்பன் த டின் இன் த யூஷுவல் வே. வழக்கம் போல் அவர் திறந்துட்டார், சாதாரணமாக மற்ற பாட்டில் மூடியை திறக்கிற மாதிரி கவனக்குறைவாக திறக்கிறாரு. வேறப்போன் த பவுடர் ஃப்ளூ இன்டு ஹர் ஐஸ் அண்ட் காசிங் இன்ஜுரி. அதாவது அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் பவுடர் என்ன ஆகுதுன்னா அவரோட கண்ணில் பட்டு அவருக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஹெல்டு தட் A was liable in damages to C as he should warn C of the probable danger. இதில் என்ன ஆபத்து இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்கணும். அது சொல்லாததுனால அந்த விற்றவர் தான் இதற்கு பொறுப்பாக கருதப்படுவார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.